Good morning. Today let us discuss about foreign direct investment in detail. இந்தியாவை பயன்படுத்திக்கிறாங்க. இதெல்லாம் நிறைய இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஓகே, இதுல இன்னொரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய எஃப்டிஐல இப்போ ஆஃப்டர் திஸ் இஷ்யூ வெளிநாட்டுக்காரங்க எல்லாமே எஃப்டிஐ உள்ள நோக்கம் நிறைய பேர் வந்துட்டாங்க. எஃப்டிஐ என்னன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் ரைஸ் ஆகும் சார், அப்புறம் எஃப்டிஐ நம்ம நாட்டுக்கு என்ன லாபம்? நாட்டுக்கு என்ன லாபம்? என்ன லாபம் இருக்கு இந்தியாவுக்கு? இன்வெஸ்ட்மெண்ட் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் சொல்லி தரேன். இப்போ அதே மாதிரி தான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஒன்று. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ங்கிறது அப்படின்னு என்னன்னா நம்ம நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு வரக்கூடிய காசும் நம்ம நாட்டு வெளிநாட்டுக்கு போற காசும் மதிச்சு பார்ப்பாங்க. ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா சமமா இருக்கலாம், இல்லைன்னா முன்ன மாறுது. அப்படி பார்க்கும்போது இப்போ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல நம்ம டெபிசிட்ல இருக்கிறோம். டெபிசிட் அர்த்தம் என்ன? கம்மியா இருக்கிறோம். ஓகே, அப்ப அர்த்தம் என்னன்னா வெளிநாட்டுல இருந்து நம்ம பரப்புற காசை காட்டினோம் நம்ம நாட்டு வெளிநாட்டுக்கு அதிகமா காசு போகுது. ஒன் ஆஃப் மேஜர் ரீசன் என்னன்னா யூஎஸ் கார ஒரு டாலர் தான் கொடுக்குறோம். எத்தனை டாலர்? நம்ம எத்தனை ரூபாய் கொடுக்கணும்? 80 ரூபா கொடுக்கணும். இதோட தெரியுங்களா? அவன் கொடுக்குற $1 நம்ம கிட்ட 80 ரூபா போகுது. இந்த மாதிரி எத்தனை டாலர் எத்தனை காசு போகுது? இதெல்லாம் ஒன்னாவது மேஜர் இஷ்யூ. புரியுதுங்களா? சோ இதுலதான் மெயினா பார்க்கறது பாத்தீங்கன்னா நீங்க அக்கவுண்ட்ஸ் படிச்சிருப்பீங்க, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். ஓகே, சோ இதுல மெயினா பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்னு ஒன்று ப்ளே பண்ணுது. ரீசன் என்னன்னா ப்ராடக்ட் வெளியே போகுது, காசு உள்ள வருது, காசு வெளியே போகுது, ப்ராடக்ட் உள்ள வருது. இது ஒன்னாவது ரீசன். ரெண்டாவது மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா டூரிசம். வாட் இஸ் டூரிசம்? இந்த வெளிநாட்டுல இருந்து டூரிஸ்ட் வராங்க, இதுல ஏகப்பட்ட வருமானம் நம்ம நாடு எல்லா நாட்டுக்கும் வருது. இதனாலதான் என்ன பண்றாங்கன்னா ஒரு பட்ஜெட் போடும்போது டூரிசத்துக்கு மட்டும் அவ்வளவு ஒதுக்குறாங்க. ரீசன் என்னன்னா அப்ப ஒதுக்குறதுனாலதான் வந்து நம்ம வெளிநாட்டுல இருந்து ஆட்கள் உள்ள வராங்க. வெளிநாட்டு ஆட்கள் உள்ள வருவோம், யார் வருவா? ஆட்கள் யார் வருவா? ஃபாரின் காசு உள்ள வருது. புரியுதா? அப்ப இது நம்பர் 2. நம்பர் 3 பாத்தீங்கன்னா எஃப்டிஐ, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது வெளிநாட்டுக்கார கம்பெனிக்கார நம்ம நாட்டுல வந்து முதலீடு போட்டு இங்க வேலைய ஆரம்பிக்கிறான். இதுல அவனுக்கு லாபம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் நாட்டுல கிடைக்காத ரிசோர்சஸ் இங்க கிடைக்குது. ஓகே, அவன் நாட்டுல லேபர் காஸ்ட் அதிகம், நம்ம லேபர் காஸ்ட் கம்மி. இதனால என்ன ஆகுதுன்னா அவனோட ப்ராஃபிட்க்கு. நமக்கு என்ன ப்ராஃபிட்னா வெளிநாட்டுல அவனோட காசு உள்ள வருது, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல பேலன்ஸ் ஆயிட்டு வருது. இது நம்பர் 3. நம்பர் 4 பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல். இப்போ நம்ம இங்க இருந்து அமெரிக்கா ஹாஸ்பிட்டல் போறது நடக்குதுல, இப்போ இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி மூலமா கூட நமக்கு டிரான்சாக்ஷன் நடக்குது. அப்புறம் எஜுகேஷன், எம்எஸ் அமெரிக்கா போய் படிக்கிறேன், ஆஸ்திரேலியா போய் படிக்கிறேன், இந்த மாதிரி வெளிநாட்டுல போறாங்க, இதுலயும் வந்து நமக்கு காசு அதிகமா வருது. நம்பர் 5 என்னன்னா ஒரு நாட்டுக்கார இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போறோம். வேலைக்கு போகும்போது அவர் சம்பாதிக்கலாம். சம்பாதிக்கிற காசு எங்க வருது? பேங்க் மூலமா இந்தியாவுக்கு வருது. அது ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது. அப்ப இது மூலமா கூட என்ன ஆகுதுன்னு சொல்லுவாங்க, இதுல இருந்து நமக்கு ப்ராஃபிட் நமக்கு வருது. இப்படி எல்லாம் பார்க்கும்போது இந்தியால ஏன் எல்லாம் மெஜாரிட்டி பேசுறாங்கன்னா எல்லா நாடுகளும் உலகத்துல ஒரு 200 நாடு இருக்குன்னா ஆல்மோஸ்ட் 90% நாடு இந்தியாக்காரர் இருக்கு. 90% கண்ட்ரில வந்து இந்தியாக்காரர் வேர்ல்டுலயே 90% இந்தியாக்காரர் ஆக்குபை பண்ணிருக்கிறோம். அப்போ நம்மளோட ரிசோர்சஸ் வந்து எல்லா இடத்துக்கும் பயன்படுத்திருக்காங்க. சொல்றது புரியுதுங்களா? ஓகே, சோ இதெல்லாம் இருக்கிறதால வந்து ஜஸ்ட் லைக் தட் எந்த ஒரு கண்ட்ரியுமே வந்து ஜஸ்ட் லைக் சண்டை போட முடியாது. ஓகே, மெயின் விஷயம் என்ன பாத்தீங்கன்னா ட்ரேட் we are strong, army we are strong, education we are strong, knowledge we are strong, population we are strong. எல்லாத்துலயுமே we ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? இப்போ உங்ககிட்ட ஒரு கேட்டு ரைஸ் ஆகணும், சோ இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குல்ல சார், அப்ப இன்னும் நம்ம ஏன் டெவலப்பிங்ல இருக்கிறோம், நம்ம ஏன் டெவலப் ஆக முடியல? ஒரு क्वेश्चन உங்களுக்கு வரணும். ஸ்டில் டெவலப்பிங் நம்ம ஏன் டெவலப் ஆகல? அதை பதில் சொல்ல முடியுமா? anyone answer? but almost it is similar. அது தெரிஞ்ச விஷயம் தான். அது ஒண்ணுதான் ரீசனா? அது ஒரு ரீசன் இல்லைங்கிற, அது ஒண்ணுதான் ரீசனா? வேற என்ன? சரி, ஜிஎஸ்டி நீங்க சொல்றீங்க, இது நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்து நிறைய காசு உள்ள வருது. ஒரு வருஷத்துல ஜிஎஸ்டி மூலமா மட்டும் பல லட்ச கோடிகள் வந்து வருமானம் நாட்டுக்கு வருது. இது இன்னொன்று என்ன பாத்தீங்கன்னா இந்தியால வந்து ஆர்கனைஸ்ட் அன்ஆர்கனைஸ்ட்
ரெண்டு கான்செப்ட் இருக்கு. ஓகே, அப்படின்னு என்னன்னா ஆர்கனைஸ்ட்னா ப்ராப்பரான காசு, ப்ராப்பரான ஜிஎஸ்டி எல்லாம் ப்ராப்பரா போயிட்டு இருக்கு. அன்ஆர்கனைஸ்ட்னா கடை நிறைய இருக்கு, ஆனா இந்த மாதிரி ப்ராப்பர் ஜிஎஸ்டி கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இந்த மாதிரி நிறைய இருக்கு நம்ம நாட்டுல, ப்ராப்பர் லைசன்ஸ் இல்லாம இருக்கு. இது எல்லாமே என்னைக்கு நமக்கு ஆதாயமா மாறும்போது இன்னும் வருமானங்கள் அதிகமாகும். இததான் வந்து ஸ்லோலி ஒன் பை ஒன் என்ன பண்றாங்கன்னா கரண்டா போட்டு அன்காக்கு போட்டு எல்லாம் ரிசர்ச் பண்ணி எல்லாம் கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு பண்ணதாக கூட நிறைய இருக்கு. அப்ப எத்தனை வருஷத்துல நம்ம டெவலப் ஆக முடியும் அப்படின்னா ஆன்சர். இது எப்போ முடிவு சொல்ல முடியாது. ரீசன் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா